அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனை, அரசாங்கத்துக்கிட்ட பணம் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட வரியை எடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாத்துக்கும் நீங்க வந்து 2 வீலர்ல போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து வண்டியை நிறுத்தி 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்றாங்க. இதெல்லாம் அம்மா இருந்தப்ப நடந்ததா? இல்ல. ஆனா இப்ப நடக்குது. இப்படியும் ஒரு அரசாங்கத்துக்கு கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி வேலைகளையும் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இதை முதல்ல நிறுத்தணும். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா ரேஷன் சாமான் சரிவர கொடுக்கறது இல்ல, தோரம்பருப்பு சுத்தமா கொடுக்கறது இல்ல, பாமாயில் சுத்தமா கொடுக்கறது இல்ல. தோரம்பருப்பு வந்து ரேஷன் கடையில கொடுக்கறது 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, பாமாயில 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா வெளி மார்க்கெட்ல 160 ரூபா 170 ரூபா ஆகுது ஒரு கிலோ பருப்பு. பாமாயில் 1 லிட்டர் வாங்கினாக்க 90ல இருந்து 100 ரூபா ஆகுது. இது ஏழை மக்களுக்கு கொடுக்கறது, இத சரிவர கொடுக்கல. அதனால முதல்ல ரேஷன் கடைக்கு உள்ளத ஒழுங்கா கொடுங்க. அத நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாசம் கொடுக்கல, அடுத்த மாசம் சேர்த்து கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு பொய்யான வார்த்தைய சொல்லிட்டு போறாங்க. இது தவறு. அதே மாதிரி இங்க குடிநீர் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீரே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நேற்று நான் வரும்போது இரவு ஒரு 12 மணி இருக்கும். மதுரையில இருந்து இங்க நான் வரும்போது என் கண்ணால் நான் பார்த்தது, ராத்திரி 12 மணிக்கு 2 பெரியவர் வந்து 10 குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறார். ராத்திரி 12 மணிக்கு வந்து அவங்க தண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போற நிலைமைய பார்ப்போம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் பார்க்கணும். திட்டமிடல் சரியா இல்ல அரசாங்கத்துல. இங்க நிறைய குளங்கள் குட்டைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் தூர் வாராம இருக்கு. இங்க அடிக்கடி மழை பெய்யுற மாவட்டம் தான் இது. அதனால அந்த தண்ணியை சேமித்து வச்சாக்க நிலத்தடி நீர் வந்து உயரம் கிடைக்கும். அதனால தண்ணி பிரச்சனைக்கு கொஞ்சம் வழி கிடைக்கும். அதனால அதை செய்யணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிங்கிறதுனால இங்க தென்னை, நெல் சாகுபடி, வாழை சாகுபடி இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இதுக்கு வந்து வேண்டிய அவங்களுக்கு உதவிகளை விவசாயிகளுக்கு செய்யணுங்கிறத கேட்டுக்கிட்டு, கழக தொண்டர்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். இந்த மக்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அதனால எல்லாம் ஒற்றுமையா இருந்து நல்லபடியா நம்ம இயக்கத்தை 26ல வெற்றி பெற வைத்து அம்மாவினுடைய புரட்சி தலைவர்களுடைய ஆட்சியை உருவாக்கி இந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டியத நல்ல காரியங்களை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிட்டு, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றார். நாளை நமது பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.